நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய ஓய்வு நாள் தேவ செய்தி, அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். ஏசாயா 43:19 வாசிப்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியும், நான் வனாந்தரத்திலே வழியும், அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, வனாந்தரத்தில் வழியும் அவாந்தரத்தில் ஆறுகளை. நான் புதிய காரியத்தை இதுக்கு முன்னாடி யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு அவாந்தரமான இடத்துல ஒரு பெரிய ஆறெல்லாம் ஓட்டதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனாலும் நான் செய்ய வல்லவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதரால் கூடாதது தேவனால் கூடும். வனாந்தரத்தில் ஆகார் கண்ணீரோடு அல்றா, நானும் பிள்ளையும் சாகுறோமேன்னு. வனாந்தரத்தில் நீருற்று பொங்கி வருகிறது. ஓடி போய் அது தண்ணீரை முண்ட பிள்ளைக்கு கொடுத்தால் அவளும் குடித்தாள். பாருங்க, நம் தேவன் வனாந்தரத்தில் நீரூற்றை மட்டுமல்ல, அவாந்தரத்தில் ஆறுகளையே ஓட செய்ய தேவனால் முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது, அவளுக்கு தாகமாக இருக்கும்போது ஜனங்களை கர்த்தரை நோக்கி கேட்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா? மோசே, உன் கையில் இருக்கிற கோலை எடுத்துட்டு போய் என்ன பண்ணு, அந்த கண்மலையை அடிச்ச உடனே தண்ணி வருது பாருங்க, ஒரு நதியா ஓடுது. சுமார் 40 லட்சம் ஜனங்கள் குடிக்கிற அளவுக்குன்னா அந்த வனாந்தரத்தில் என்ன இருக்கும்? பெரிய நதியே ஓடி இருக்கும் பாருங்க. அது எங்கிருந்து? ஒரு கண்மலையிலிருந்து. பாருங்க, நம் தேவன் அதிசயமானவர் என்பதை நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். நம் தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அதிசயமானவர். எப்பவுமே அது ஆகாது, இது முடியாது, இது நடக்காது அப்படி சொல்லவே கூடாது. அது உலகத்தாரால ஆகாது, நடக்காது, முடியாது. நம்மளோட தேவன் இருக்கிறதுனால நமக்காக யாவையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். உனக்காக நான் யாவையும் செய்வேன்னு சொல்லியிருக்கேன். நம்மளால முடியாது, நம்மளோடு இருக்கிற தேவனால எல்லாம் முடியும். சொல்லுங்க, ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா, ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேல செய்ய இயேசுவால முடியும். பக்கத்தில் கைப்பிடிச்சு, நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக செய்ய இயேசுவால முடியும். அல்லேலூயா. அந்த வனாந்தரத்தில் சீசர்களை சொல்றாங்க, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்க. இவர்களுக்கு எத்தனை வெள்ளிக்காசுக்கு? 200 வெள்ளிக்காசுக்கு வாங்கினா கூட இவங்களுக்கு போதாதே, அவ்வளோ கூட்டம் இருக்கு அப்படி. அவங்களான்றது கொஞ்சம் 5 அப்போ 2 மீன் தான். 5000 பேர் சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி தராரு. எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கிறது. 5000 பேர் சாப்பிட்டு மீதியானதை 12 கூட இல்லை. இவங்க சாப்பிட்றது கிடைச்சாலே போதும்னு நினைச்சாங்க. அவங்க நினைக்கிறதுக்கு மேல மீதியானதை எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். எப்பவுமே நாம நினைச்ச அளவுக்கெல்லாம் ஆண்டவர் செய்யறதில்ல. பக்கம் நம்ம நினைச்ச அளவுக்கெல்லாம் செய்யறது, அதுக்கு மேலே தான் செய்கிறார். அல்லேலூயா. அதனால இது நடக்குமா, நடக்காதா, முடியுமா, முடியாதா, சந்தேகத்துக்கு இடமே இல்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால் நம் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடியும். நம் காரியங்கள் வாய்க்கும், நம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அன்று சொல்றாரு, நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குவேன். அவாந்தரம்னா என்ன தெரியுமா? அவாந்தரம்னா என்ன? பாழான நிலம், வெறுமையான நிலம்,
நரிகள் ஊளமிடுகிற இடம். அல்லேலூயா. ஒரு மனிதன் நடமாட்டம் இருக்காது, ஒரு நெல் விளையாது, வாழை விளையாது, ஒரு மிருகங்கள் இருக்காது, பறவைகள் இருக்காது, ஒரு மனிதன் நடமாட்டம் இருக்காது, எந்த ஒரு உணவும் அங்கே கிடைக்காது, தண்ணி கிடைக்காது. ஒரு பாலைவனம்னு வச்சுக்கோங்களேன், பாலைவனத்தில் ஏதாவது கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு மணலாக இருக்கும், மணல் புயல் அடிக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு பேர் தான் என்னது? வனாந்தரம். இங்க ஒரு மனிதனை குறித்து சொல்றாரு, உபாகமம் 32:9, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோப்பு அவருடைய சுதந்திர வீதம், பாழான நிலத்திலும் ஊளையிடுகிறதுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும், ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். அல்லேலூயா. யாரை குறித்து இங்க சொல்லப்படுது? ஏதாவது உங்களுக்கு தென்படுதா? கண்டுபிடிக்க முடியுதா? யாரை குறித்து சொல்லப்படுது? யாக்கோப்பை குறித்து தான் இங்க சொல்லப்படுகிறது. அவனை ஏன் வனாந்தரத்தில் நரிகள் ஊளமிடுகிற இடத்துல, வெறுமையான இடத்துல அவனை கண்டுபிடிக்கிறாரு? இவன் ஏன் அந்த இடத்துக்கு போனா? ஏதாவது தெரியுதா? யாக்கோப்புக்கு ஒரு அண்ணன் இருந்தார், அவர் பேர் என்ன? ஏசா. யாக்கோப்புக்கும் ஏசாவுக்கு அப்பா பேர் என்ன? ஈசாக்கு அம்மா பேரு ரெபேக்காள். யாக்கோப்பு கொஞ்சம் ஆசீர்வாத ஆசை பிடித்த ஆளு, ஆசை இருக்கிற தப்பு இல்லை. தேவன் என்னை ஆசீர்வதிக்கணுன்றதுல உறுதியா இருக்கணும். நம்ம புத்தி யுத்தியை வச்சு ஆசீர்வாதத்தை அடைஞ்சிடலான்னு நினைக்க கூடாது. அல்லேலூயா. யாக்கோப்பு அவங்க தாத்தாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பன், தேசத்தை தருவன். இவர் அப்பாவுக்கு ஈசாக்குக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், உன் தேசத்தை ஆசீர்வதும், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பன். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றவன் தான் யாரு? யாக்கோப்பு. இருந்தாலும் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் நாம் கொஞ்சம் புத்தி யுத்தியெல்லாம் யூஸ் பண்ணணும், அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியுன்ட்டு அவங்க அண்ணன் வேட்டையாடி பசியோடு வரும்போது இவன் கூழு காய்ச்சிட்டு இருக்கிறான். சேஷ்ட புத்திர பாக்கியம் என்பது தகப்பனுக்கு அடுத்தது அந்த குடும்பத்துக்கு அவன் தான் முக்கியமானது. அது நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. கூழு காய்ச்சிட்டு இருக்கிறவன் அவன் பசி மயக்கத்தில் தள்ளாடிட்டு வரான், கொஞ்சம் கூழு கொடுன்னா சத்தியம் பண்ணு. எதுக்கு? அவன் சாக போகிற நேரத்தில் சத்தியம் வாங்குறான். எதுக்கு? அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தரேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி உனக்கு கூழு கொடுக்குறேன். எப்படிப்பட்ட ஆள் பாருங்க, எப்படி சரியான ஆள் இல்லையா? எவ்வளோ ஒரு ஆசீர்வாத வெறி பிடித்த ஆள். ஒரு ஆள் மரண தருவாயில் சத்தியம் வாங்குறான். அவன் சொல்கிறான், நான் சாகிறத காட்டிலும் உனக்கு அந்த இதை கொடுத்துறது நல்லது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அந்த கூழை வாங்கி குடிக்கிறான். இப்படி ஆசீர்வாதத்தின் மேலே ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு மனிதன். அவங்க அப்பா ஒரு நாள் மூத்த மகனை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஏசா அப்படின்னு. அப்பா சொல்லுங்கப்பா, எனக்கு மரணம் கிட்ட வந்துருச்சு, எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா ஈசாக்கு ஒரு தீர்க்கதரிசி தான், புரியுதுங்களா? ஆபிரகாமும் ஒரு தீர்க்கதரிசி தான். அன்னைக்கு இந்த எல்லா பரிசுத்தவான்களும் தீர்க்கதரிசி தான். உங்கள் மேலேயும் தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்குது. நீங்கள் நம்புறதில்ல, நீங்கள் முயற்சி பண்ணுறதில்ல, அதனால் அது உள்ளுக்குள்ளே பத்திரமா இருக்குது. அல்லேலூயா. நம்ம மேலே தேவ ஆவியானவர் வரும்போது எல்லா வரங்களோடும் வல்லமையோடு தான் வராரு. அதே போல் அவங்க மேலே இருந்த அபிஷேகமும் தீர்க்க தரிசன அபிஷேகம். அதனால தான் அவங்க பிள்ளைகளை கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கும் போது எதிர்கால காரியங்களெல்லாம் சொல்லி ஆசீர்வதிக்க முடிந்தது. அல்லேலூயா. எப்படி ஆபிரகாம் தன்னை ஆசீர்வதித்தாரோ அதே போல் தாம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? மகனை கூப்பிட்டு வேட்டையாடி எனக்கு சமைச்சு கொண்டா நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இதை ரெபேக்காள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ரெபேக்காளுக்கு பிடிச்ச பிள்ளை என்ன பிள்ளை? யாக்கோப்பு. 2 பிள்ளையும் அந்த அம்மா தான் பெத்துச்சு. ஆனால் ஒன்று மேலே கோபம், ஒன்று மேலே
பாசம். அல்லேலூயா. உடனே அந்த அம்மா அவன் உடனே அம்பை எடுத்துட்டு கிளம்பிட்டான் காட்டுக்கு. யார்? ஏசா. இந்த அம்மா சொல்லுது, யாக்கோப்புங்க வா, உங்கள் அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, நீ ஏசா மாதிரி நடித்து நீ ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ அப்படி. இந்த அம்மா நல்லா சமைச்சு கொடுத்து ஏசா மாதிரி நடித்து கண்ணு தெரியாத ஆளை ஏமாற்றி சாக போகிற ஆளுகிட்ட சத்தியம் பண்ணி வாங்கின ஆசீர்வாதம் இப்போ கண்ணு தெரியாத ஆளுகிட்ட ஏமாற்றி வாங்குறான். பாருங்கள், வெறி பிடிச்சிச்சன்னா நிதானம் தவறிடுவோம். வெறி பிடிச்சிட்டா அதான் எப்பவுமே அளவுக்கு மிஞ்சக்கூடாது எதுவுமே. அல்லேலூயா. ஒரு புறஜாதிகாரன் கூட சாக போகிற நேரத்தில் இப்படி கேட்க மாட்டான், சத்தியம் பண்ணு உன் சேஷ்ட புத்திரத்தை தாங்க. ஆசீர்வாத வெறி ஏறிடுச்சு. இப்போ கண்ணு தெரியாது இவனும் நான் சொல்கிறேன், சாக போகிற நேரம் வந்துருச்சு, எனக்கு கண்ணு தெரியல, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி அவரும் சாக போகிற தருவாயில் அவரை ஏமாற்றி வாங்குறான் பாருங்க. அல்லேலூயா. இப்படி அண்ணனை ஏமாற்றி அப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் தான் இவன். அவன் வேட்டையாடி வரும்போது தெரிஞ்சிருச்சு, தம்பி ஏமாற்றி அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை தனக்கு வர வேண்டியதை அவன் பெற்றுக்கொண்டான். இப்போ அவன் சொல்கிறான், என் தம்பி யாக்கோப்பை என்ன பண்ணாம விட மாட்டேன், கொல்லாமல் விட மாட்டேன். இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த செய்தி கிடைச்சிருச்சு. சமயம் பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆபேல் காயின் ஆபேல் என்ன சொன்னான், தனிமையாக இருக்கும்போது தோட்டத்தில் கொன்னுட்டான். அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்களா இல்லையா? இவன் சமயம் தேடிக்கொண்டிருக்கிறான். காயின் ஆபேலை கொன்னதை போல இது யாக்கோப்பை ஏசா கொல்ல போகிறான் அப்படின்றத தெரிஞ்சிருச்சு. அப்போ அவன் மகனை கூப்பிட்டு, யாக்கோப்பே நீ இந்த தேசத்திலே இருக்காத, ஆரானுக்கு போயிரு, அங்கே உங்கள் மாமன் இருக்கிறாரு, லாபான்னு இருக்கிறார், அவங்க வீட்டில் பொண்ணு 2 இருக்கு, அங்கே பொண்ணும் கிடைக்கும் உயிரும் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் ஏசா இல்லாத போது நிறையா பொண்ணு வெள்ளி எல்லா தின்பண்டங்கள் சகல அநேக ஆஸ்திகள், அவனுக்கு வர வேண்டிய பாதி ஆஸ்திகளை பல கழுதைகள் மேலே, கோவேறு கழுதைகள் மேலே வைத்து வேலைக்காரிகளோட பெரிய பரிவாரத்தோட மாமன் வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. யார் இல்லாத போது? ஏசா இல்லாத போது ஐயா இங்கிருந்து நிறைய ஆஸ்திகளோடு புறப்பட்டு போகிறார். இளைய மகன் தனக்குரியதை எப்படி வாங்கி கொண்டு போனான்னு அப்படி போகிறார். இதை ஏசாவுக்கு யாரும் சொல்லிட்டாங்க. இவன் காட்டில் வேட்டையாடும் போது சொல்லிட்டாங்க, என்ன நீ இங்கே இருக்கிற, உன் தம்பி அங்கே பெரிய கூட்டமாக போயிட்டுருக்கிறான் அப்படின்னு. என்ன தம்பி எங்கே போகிறான் அப்படின்னு. நீ அவனுக்கு சமயம் பார்த்துட்டு கொல்றேன்ட்டு அவங்க அப்பா அம்மா உன்னை ஏமாற்றி அவனை வேறு நாட்டுக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அவன் போயிட்டுருக்கிறான். அவனுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாச்சு. இல்லையா? ஒரு கூட்டம் வேட்டையாடுகிறவர்களை ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு, வில்வித்தைக்காரரை கூட்டிக் கொண்டு வேத ஆராய்ச்சியர் சொல்கிறாங்க, இவனை கொல்லுவதற்காக, இந்த உடைமைகளை திருப்பி கொள்வதற்காக இவன் வரும்போது அண்ணன் கொல்ல போகிறான்னு தெரிஞ்சதும் எல்லாத்தையும் விட்டுட்டு யாக்கோப்பு வனாந்தரத்தில் ஓடினான். தன் உயிர் பிழைத்து கொண்டால் போதும் என்று எல்லாத்தையும் விட்டு ஓடினான். அதை ஏசா எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து விட்டான் என்று வேத ஆராய்ச்சியர்கள் சொல்கிறாங்க. அதான் சொல்கிறான் ஆதியாகமம் 32:10, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். போதும். ஆபிரகாம் பெரிய பணக்காரர். அந்த ஆஸ்தியெல்லாம் யாருக்கு கொடுத்தாங்க? ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றவன். அந்த ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்குரியது? பிள்ளைகள். வரும் கோலும் தடியோடு அனுப்பிச்சிருப்பாங்களா? பெரிய பரிவாரத்தோடு தான் அனுப்பிச்சாங்க. ஏசா போய் இதெல்லாம் மடக்கி என்ன பண்ணிட்டான்? திருப்பி கொண்டு வந்துட்டான். தான் உயிர் பிழைச்சா போதுன்னு தன் கையில் இந்த கோலோட தடியோட வனாந்தரத்தில் ஓடுனான். ஓடி எப்படியே பிழைச்சிக்கிட்டான். அந்த வனாந்தரத்தில் போய் இவன் ஒரு கல்லை எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? பெரிய கோட்டீஸ்வர மகன் என்ன பண்ணுறான்? கல்லை எடுத்து தலைக்கு வச்சுட்டு வனாந்தரத்தில் படுத்திருக்கிறான். படுத்திருக்கும் போது தான் ஆண்டவர் இந்த வசனம்,
அங்கே அவனை எங்கே கண்டுபிடிக்கிறாரு? உபாகமம் 32:10, பாழான நிலத்திலும் ஊளையிடுகிற வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார். அவனை உணர்த்தினார். அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். அவனை உணர்த்தினார்னு இருக்கு. என்ன பண்ணாரு? நாம கூட ஒரு காலத்துல ஒரு வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். நிறைய குறை உள்ளவர்களா இருந்தோம். உன்னுடைய குறைவு ஏன் வந்துச்சுன்றதை உணர்த்தி நம்மளை ரட்சித்து இந்த பரிசுத்த கூட்டத்தோடு சேர்த்து வச்சிருக்கிறார். யாக்கோப்புக்கு உணர்த்தி இருப்பாரு, உங்க தாத்தா யார் தெரியுமா அப்படின்னு. தெரியும், பெரிய பணக்காரர் இந்த தேசத்துல. சரி, உங்க அப்பா? ஆமா, எங்க அப்பா அதை விட பணக்காரர். அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? வனாந்தரத்தில் தலகாணி கூட இல்லாம கல் வச்சு படுத்துட்டு இருக்கேன். ஏன் இந்த நிலைமை உனக்கு வந்தது? இந்த நிலைமை ஏன் வந்தது? அதுவா, எங்க அண்ணனை ஏமாத்தினேன், எங்க அப்பாவை ஏமாத்தினேன், அதனால வந்தது. அல்லேலூயா. அவன் தவறை உணர்த்துகிற உணர்வடைகிறான். அல்லேலூயா. அன்பு பிள்ளையை, தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார்? இன்னைக்கு வனாந்தரம் என் வாழ்க்கையில் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்றே, இந்த கஷ்டத்துக்கு காரணம் என்ன? இளைய மகன் பெரிய பணக்காரனுடைய மகன். அங்கே எல்லா வேலைக்காரர்களெல்லாம் திருப்தியாக சாப்பிட்றாங்க. ஆனால் இவனுக்கு பன்றிகள் சாப்பிட கூட தவிடு கூட கிடைக்கல. இந்த நிலைக்கு யாரு காரணம்? சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆமேன். லூக்கா 15:13 சொல்லுது, அவன் எல்லாவற்றையும் விற்று கொண்டு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்தான். எல்லாம் செலவழிந்த பின்பு பன்றி தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்ப பாவம் நம்ம வாழ்க்கையை வனாந்தரமாக்கிறோம். பாவம் என்ன? நம்ம வாழ்க்கையை யாக்கோப்புக்கு வனாந்தரமானதுக்கு காரணம் என்ன? அவன் வாழ்க்கை அவாந்தரமானதுக்கு காரணம் என்ன? அவன் செய்த பாவம். இந்த இளைய மகன் வாழ்க்கை அவாந்தரமானதுக்கு காரணம் என்ன? அவன் செய்த பாவம். அல்லேலூயா. ஆண்டவர் உணர்த்துறார். ஆண்டவர் என்ன பண்றாரு? உணர்த்துறாரு. உணர்த்தி அவனோடு உடன்படிக்கை பண்றார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவனோடு கூட உடன்படிக்கை பண்றார். அந்த ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. அங்க அவன் ஒரு சொப்பனத்தை காண்றான். ஆதியாகமம் 28:12. அங்கே அவன் சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு வனாந்தரமான தன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஒரு தலகாணி கூட வழி இல்லாத நிலை, ஒரு சாப்பாட்டு கூட வழி இல்லாத நிலை. தன் நிலை முடிஞ்சிருச்சு. என் மாமன் வீட்டுக்கு போக முடியுமோ முடியாது தெரியல. வழியில் என்ன ஆகும்? நிறைய ஆபத்துகள். நல்ல சமாரியன் கதை கேட்டீங்களா? வழியில் என்ன ஆயிட்டாங்க? கள்ளர்கள் அவனை பிடித்து குற்றூராய்க்கப்பட்டாங்க. அவன் கையில் இருக்கிறதெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கு வழி திருடர்கள் ஜாஸ்தி. மாமா வீட்டுக்கு போக முடியுமா என்னன்னு தெரியல. போகிற வரைக்கும் உடம்புல தெம்பு இருக்குமான்னு தெரியல. என்ன சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போதான் எல்லாம் தன் வாழ்க்கை முடிந்தது. அவாந்தரமான நிலை. அல்லேலூயா. அதான் அவாந்தரமான நிலை. முடிந்தது என்ற நிலை வரும்போது தான் கர்த்தர் தரிசனம் சொல்ற, நான் உன்னோடு இருப்பேன், நீ போகிற வழிகளெல்லாம் உன்னை காப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், இதே பட்டணத்துக்கு உன்னை திருப்பி கொண்டு வருவேன், இதே தேசத்துக்கு கானான் திருப்பி கொண்டு வருவேன்னு சொல்லும்போது
அவனுக்குள்ள ஒரு கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. முதலாக அவன் சொல்றான், தேவரீர் நீங்க சொன்னபடி ஆசீர்வதித்தால். கீழே வாசிங்க ஆதியாகமம் 28:20. அப்பொழுது யாக்கோப்பு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாய் நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆபிரகாம் நல்ல விசுவாசம் உள்ளவர், ஈசாக்கு நல்ல விசுவாசம் உள்ளவர். பஞ்ச காலத்தில் இங்கே ஆசீர்வதிக்கிறோன்னு நம்பி இருந்தவர். அவனுக்கு பிறந்த ஈசாக்குக்கு பிறந்த யாக்கோப்பு அவ்வளோ நம்பிக்கை இல்லாத ஆளு. நம்ம புத்தி இருக்கணும், நம்ம தந்திரத்தில் தான் ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க முடியும்னு புத்தியில் தந்திரத்தோட அண்ணனை ஏமாற்றி அப்பனை ஏமாச்சினா, அதில் எல்லாம் புத்தியிலும் தந்திரத்திலையும் சம்பாதிச்சதெல்லாம் போயிடுச்சு. இப்போ வாக்குத்தத்தத்தை முதலாக நம்புறான். ஆண்டவர் என்ன செய்றான்? முதலாக நம்புறான். நம்பி, ஆண்டவரே நீங்க வாக்கு பண்றீங்க, நான் உன்னோடு இருப்பேன்னு, நான் உனக்கு உணவு கொடுப்பேன்னு, உன்னை பாதுகாப்பேன், திரும்பி கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றீங்க. அப்படி செய்தால் நீங்க கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்திலையும் தசமாக கொடுக்கிற முதல் வாக்குத்தத்தத்தை நம்புறான். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. இவன் ஏற்கனவே நம்பி இருந்த அண்ணனை ஏமாத்தி இருக்க மாட்டான், அப்பனை ஏமாத்திருவேன். கர்த்தரை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். ஆபிரகாம் கர்த்தரை நம்பினதுனால தான் சோதோம் குமாரை மீட்டு கொண்டு வரும்போது சோதோமின் ராஜா சொல்றான், அந்த பொருட்கள் எல்லாம் நீ வச்சுக்கோ, ஆட்களை மட்டும் கொடுணும் போது என்ன சொன்னார் ஆபிரகாம்? நீ என்ன ஐஸ்வர்யன் ஆக்கணேன்னு சொல்லாதபடி ஒரு சரட்டையால் செருப்பின் வாராகிலும் தேவையில்லை, தூக்கிட்டு கிளம்புன்னுவான். இடத்த காலி பண்ண காத்து வரட்டோன்னா. ஏன்னா அவன் நம்பிக்கை யார் மேலே இருந்தது? அவனுடைய பேரன் யாரு? யாக்கோபு. கர்த்தர் மேலே நம்பிக்கல, நம்ம புத்தியாக வாழணும், அப்போதான் பெரிய ஆள் ஆக முடியும். பசியோடு வர்றவனான ஏமாற்றி வாங்குறான், கண்ணு தெரியாதவனான ஏமாத்துறான். இல்லையா? இந்த புத்தின்றவங்கள புத்தியெல்லாம் இப்படி தான் இருக்கும். நலிவடைந்தவங்க கஷ்டப்படுறவங்கள தான் ஏமாற்றிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, முதலாக கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நம்புகிறான். ஆண்டவரே என் புத்தியை யூஸ் பண்ணி இனி சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, வரும் மணலாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. என் புத்தியெல்லாம் குப்பை, என் புத்தியெல்லாம் ஒன்றுமில்லை. எங்கள் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல என் தகப்பன் ஈசாக்கு நீர் என்னை ஆசீர்வதிப்பீரானால் அவர்களுக்கு நீர் வாக்குத்தத்தத்தில் உண்மையாக இருந்தது போல என்னோடு நீர் உண்மையாக இருப்பீரானால் என் ஆசீர்வாதத்தில் எல்லாம் உமக்கு நான் தசமாக கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் ஆமென் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தை நம்பின உடனே ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். வாசிங்க உபாகம் 32:11. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. வனாந்தரத்தில் யாக்கோப்பு மட்டும் நடக்கல, யாக்கோபோடு கர்த்தரும் நடந்தார். ஒருவனும் அவன் மேல கை போட முடியல. அவன் தேவைகளை ஆகாருக்கு நீரூற்றை உண்டாக்கினது போல அங்க ஒரு ஆறே ஓட பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் அதில் குளிச்சிருப்பான், குடிச்சிருப்பான், கடந்த மாமனார் வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். கழுகு தன் குஞ்சுகளை சேட்டன் மேல் சுமக்கிறதை போல
அவனை வழிநடத்தினாரா. அடுத்தது பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். ஏறி வர ஒரு மலை மேல ஏறுற மாதிரி ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை உயர்த்துகிறவர். தாவீது நாளுக்கு நாள் என்ன பண்ணனா, ஈசாக்கு நாளுக்கு நாள் என்ன பண்ணனா. ஆமா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? நீ விருத்தி அடையணும், நீ பலுகணும், நீ பெருகணும். இதுதான் அடையாளம். அல்லேலூயா. அவனை ஏறி இருக்க பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். வயலில் விளைகிற பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவர்களுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். பாருங்க, நீ செல்லுகிற இடம்லாம் உன்னோடு இருப்ப, உன்ன உணவு கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா? 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட இவ்வளவு தரமான சாப்பாடு கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை போஷிப்பாரானால் சக்கரை வியாதி இருக்காது, பிபி இருக்காது, அதோட வேதனை இருக்காது. கர்த்தருடைய போஜனத்தில் என்ன இருக்காது? வேதனை இருக்காது, வியாதி இருக்காது. அல்லேலூயா. 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் மன்னாவை புசிச்சாங்க. யாருக்கு சக்கரை வியாதி வந்தது? கர்த்தர் போஷிச்சா அதில் வியாதி இருக்காது. அல்லேலூயா. யாக்கோபு போய் கர்த்தரையே போஷிச்சார், அவனால் திருப்தியாக நடத்தினார். அது மட்டுமல்ல, அவன் வரும் கோலும் தடியோடு அவன் மாமனார் வீட்டுக்கு போனான். அங்கிருந்து திரும்பி வரும்போது 2 பரிவாரத்தோடு வந்தானா. ஆதியாகமம் 32:10 வாசிங்க. அடியனுக்கு தேவரு காண்பித்த எல்லா தயவுக்காகவும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனானேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனானேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணிரு. வரும் கோலும் தடியோடு தான் போனா. இப்ப ஏசாவுக்கு சிவரு இருக்கணுவாங்க. அந்த மாதிரி இந்த தந்திரம் பாருங்க போல. கொஞ்சம் கிஃப்ட் அனுப்புறான். அல்லேலூயா. அவனை சாந்தப்படுத்துறதுக்கு. அவன் சொல்றான், எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்க வேண்டான்னு. இல்லை வச்சுக்கோ. உன்னை கண்டது என்னை கடவுளை பார்த்த மாதிரியே இருக்கு, இந்த வச்சுக்கோ. கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவனை என்ன பண்றான். அப்புறமா அவன் தேசத்துக்கு போய் ஆண்டவர் சொன்னபடியே அந்த தேசத்தை 12 பிள்ளைகளை பெற்று அந்த தேசத்தில் 12 சந்ததிகள் அந்த தேசத்தை சுதந்தரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. உங்க நம்பிக்கை, ஆசீர்வாதத்துக்கான நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கணும். பக்கத்தில் ஆசீர்வாதத்துக்கான நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கணும். அல்லேலூயா. சுய புத்தியை சாஞ்சனா எவன் ஏமாந்துருக்கிறான், எவன் நலிவடைஞ்சிருக்கிறான், அவனாண்டு பறிக்கலான்னு தான் தோணும். கர்த்தரை நம்பினா ஆபிரகாம் மாதிரி தூக்கு இடத்த காலி பண்ணு, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. நம்ம ஆபிரகாமை போல ஆசீர்வாதத்துக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். ஜெயம் கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம்.
உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு பெருக பண்ணுறதுக்கு நீங்கள் வழி விடணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு பெருக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? வழி விடணும். சில பேர் அவங்க சீல் போட்டுக்குவாங்க. ஆபிரகாம் கூலிக்காரனா இருந்தாலும் தொழில் பண்ணானா? சொல்லுங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதினா ஆடு மாடு பெருகிட்டே இருந்து பணக்காரன் ஆயிட்டான். ஒரு தாள் வேலைக்கு போயிருந்தா என்ன இருக்கும்? வேலைக்கு போகிறது தப்புன்னு சொல்லலை, இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு நான் வழி சொல்கிறேன். வேலைக்கு போயிருந்தா என்ன பண்ணணும்? அதே சம்பளம் 1500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பணக்காரன் ஆக முடியுமா? சரி, ஈசாக்கு கூலிக்காரனாக இருந்தானா தொழில் செய்கிறவனா இருந்தானா? என்ன தொழில் செஞ்சிருந்தான்? விவசாயம் ப்ளஸ் ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் இருந்தது தொழில். யாக்கோப்பு என்ன தொழில் செஞ்சான்? மாமன் வீட்டுக்கு போனா இல்லை, அங்கே மாமனாண்ட கூலி வேலை செஞ்சுருந்தானா? அங்கே கருப்புள்ளதெல்லாம் எணுது, புள்ளி புள்ளியாக இருந்தால் உணுது, அப்படியே மாற்றி மாற்றி ஏதோ ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அப்போ என்ன பண்ணார் ஆண்டவர்? லாபானதை எடுத்து யாக்கோப்புக்கு கொடுத்தார். யாக்கோப்பினுடைய மந்தைகள் பெருகினது. மாமனே திருன்னு முழிக்கிறான். என்னடா ஒன்றும் இல்லாத வந்தா இன்னைக்கு நம்மளை விட ஜாஸ்தி ஆஸ்தி ஆயிடுச்சு. இல்லையா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் வழி விடணும். நீங்கள் சீல் போட்டுன ஆண்டவர் என்ன ஆசீர்வதியும் 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 எப்படி ஆசீர்வதிக்கிறது? இல்லையா? முடிந்த அளவுக்கு தொழில் செய்யுங்க. பக்கத்தில் முடிஞ்ச அளவுக்கு தொழில் செய்யுங்க. அப்போ வானமே எல்லை, எவ்வளோ வேணாலும் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஒரு கம்பெனியில் போய் உட்காந்துட்டிங்களேன்னா ஆசீர்வாதம் வேணா ஒரு 2000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் போடலாம். அதுக்கு மிச்சம் என்ன பண்ண முடியும்? உனக்கு மட்டும் போட முடியுமா? 100 பேர் இருக்கிறான், உனக்கு மட்டும் போட முடியுமா? போட முடியாது. சரி, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போட்டுனேன்னா அவன் கம்பெனி நடத்த முடியாது. ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறதுக்கு தக்கபடி நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள வேண்டும். பார்க்குறேங்க பக்கத்தில், உங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ போனஸ் வருது, ஒரு 50,000 ரூபாய் வந்துருச்சு. ஒரு ஆண்டவர் ஒரு டைட்டான் ஷேர் வாங்குகிறேன் ஆசீர்வதிங்கன்னா, ஒரு வேளை அந்த ஷேர் ஆண்டவர் ஏற்றி விடலாம். ஏற்றி விட்டாருன்னா உனக்கும் லாபம் வரும். அது செய்ய முடியும். கர்த்தரால் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஏற்றபடி நீங்கள் உங்கள் வாழ்க்கை அமைக்க வேண்டும். பக்கத்தில் பாரு, புரிஞ்சிச்சா? சில பேர் அரை தூக்கத்திலே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு லேண்டு 2 இடத்துல வாங்கி போடுறீங்க. ஆண்டவரே 2 இடத்துல லேண்டு வாங்கி போட்டிருக்கிறேன், ஆண்டவரே விலை ஏறணும், கொஞ்சம் நல்ல லாபம் வரணும். அது ஆண்டவரால் செய்ய முடியும். முடியுமா? முடியாதா? டிவிஎஸ் கம்பெனியில் ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னா, எப்பா போன முறை 10,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் வேணுன்னா ஒரு 20,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் போடுறேன். அதுக்கு மிச்சம் கம்பெனி போட்டால் அவன் வேலு சீனிவாசன் மூடிட்டு போயிடுவான். நீ உள்ளதும் போயிடும் உனக்கு. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஏற்றபடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம். எதை செய்தாலும் வானமே உங்களுக்கு எல்லையா இருக்கணும். பக்கத்தில் எதை நீங்க செய்தாலும் வானமே உங்களுக்கு எல்லையா இருக்கணும். அப்போதான் கர்த்தரால் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நீங்களா ஒரு குழியை தோண்டி உள்ளே உட்காந்துட்டு மேலே மண்ணை போட்டு ஆசீர்வதினா எங்கே ஆசீர்வதிக்கிறது? அடக்காரதன் தான் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு இடம் கொடுங்கள். பக்கத்தில், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு இடம் கொடுங்கள். ஆகாதது எதுவும் இல்லை,
உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்து. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்து. உம்மாலாகோ எல்லாமாகோ, உம்மாலாகோ எல்லாமாகோ. ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆபிரகாம் ஆடு மேய்ச்சார், ஈசாக்கு மாடு மேய்ச்சார். நான் ஒரு கழுது மேய்க்கிறேன்னு போகாதீங்க. அல்லேலூயா. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி, உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு விசாலத்தை கொடுங்க, வழி கொடுங்க, ஏதாவது செய்யுங்க. அல்லேலூயா. உங்க குடும்பம், உங்க படிப்பு, உங்க சூழ்நிலைக்கு தகுந்தபடி ஆண்டவர் இதில் எவ்வளவு வேணாலும் ஆசீர்வதிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்க வழிவிட்டால் அங்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்ப யாக்கோப்பு மூத்த மகளுக்காக எத்தனை வருஷம் ஆடு மேய்ச்சான்? முதல் மனைவிக்காக, யாருக்காக? லேயாளுக்காக. ராகேலுக்காக எத்தனை வருஷம்? அப்போ கூலிகாரனா இருந்தாக்க எனக்கு கிடைச்சதா? பொண்ணு தான் 2 கிடைச்சது. எப்போ ஒரு ஒப்பந்தம் போடுறானோ, புள்ளி உள்ளதெல்லாம் உனது, புள்ளி இல்லாதெல்லாம் எனதுன்னு ஒரு ஒப்பந்தம் போடுறானோ, அப்போதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வந்தது. அல்லேலூயா. பார்த்தீங்களன்னா இங்க சொல்லுது, லாபானதை எடுத்து கர்த்தர் யாக்கோப்புக்கு கொடுத்தார் என்று. வாசிங்க. சோத்ரம் சோத்ரம் ஆதியாகமம் 31:9. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். புள்ளி உள்ளதெல்லாம் உணதுன்னும் போது எல்லாம் புள்ளி உள்ளதா குட்டி போட ஆரம்பிச்சு. இவன் அதர்றான், இவன் கலங்குறான். மாமனார், இது என்ன மாய மந்திரம் பண்ணிட்டே என்ன, இனிமேல் புள்ளி உள்ளதெல்லாம் எனது, பார்த்துக்கலாம், நீ மந்திரம் பண்ணிட்டு எல்லாம் மந்திரம் பண்ணதெல்லாம் எனக்கு வரட்டும். புள்ளி உள்ளதெல்லாம் எனது, கலரெல்லாம் மற்றதெல்லாம் உணுது. பார்த்தா எல்லாம் கலர் கலராக குட்டி போடு. இனிமேல் கலர் உள்ளதெல்லாம் எனது, புள்ளி உள்ளது. இப்படி 10 முறை சம்பளத்தை மாற்றி பார்த்துட்டான். ஆனாலும் யாக்கோப்பு எதை தெரிந்து கொண்டானோ அது ஆசீர்வதிக்கப்பட்டது. மாமங்கிட்ட கூலிகாரனா இருக்கும்போது பொண்ணு தான் கிடைச்சது. பக்கத்தில் கூலிகாரன் வந்தேன்னா சம்பளம் மட்டும்தான் கிடைக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிக்க வழிவிடுங்கள். சொல்லுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்க. சும்மா ஒரு பொட்டி கடை வைங்க, சும்மா ஒரு பொட்டி கடை வைங்க, சும்மா ஒரு மீன் கடை வைங்க, சும்மா ஒரு கருவாட்டு கடை வைங்க, சும்மா ஒரு போண்டா சுட்டு ஒரு போண்டா கடை வைங்க. அதில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வழி இருக்கும். போகிறவன் ஒரு போண்டா கடை வச்சுன்னு வச்சுக்கோ, போகிறவனால டேய் அங்கே போனால் போண்டா வாங்கிட்டு போடுவார், போகிறவனால வாங்கிட்டு போவான். கர்த்தர்வனை ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதிக்க வழிவிடுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்க இடம் உண்டாக்குங்கள், அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. யோசேப்பு ஒரு வீட்டில் வேலை செஞ்சிருந்தான். யாருக்கு ஆசீர்வாதம்? சத்தமாக சொல்ல, யாருக்கு ஆசீர்வாதம்? போர்த்திபார் வீட்டில் போர்த்திபார் இவனை அடிமையாக வாங்கிட்டு போயிட்டான். அவங்க அண்ணன்மார் எத்தனை காசுக்கு விற்றாங்க? 20 வெள்ளி காசுக்கு விற்றுட்டாங்க. அவன் போர்த்திபார் இவனை வாங்கிட்டு போகிறான். கர்த்தருடைய அபிஷேகம், ஆசீர்வாதம், பெருக்கத்தின் ஆசீர்வாதம், பெருக்கத்தின். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எங்கே வருது? ஈசாக்குக்கு வந்து, ஈசாக்கு எங்கே வந்துச்சு? யாக்கோபு. யாக்கோபுல யாருக்கு வந்திருக்கு? இது பெருக்கத்தின் ஆசீர்வாதம். இப்ப போர்த்திபார் வீட்டில் இருக்கான். போர்த்திபார் வீட்டில் இவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது. அவன் பார்க்குறான், திருன்னு பார்க்குறான். இவன் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்கு, பல மடங்கு பெருகி இருக்கு. இவன் பார்க்குறான், நீ எல்லாத்துக்கும் சூப்பர்வைசர் நீ தான்ப்பா, எல்லாத்துக்கும் சூப்பர்வைசர் நீ தான். எல்லாமே அவன் கையில் ஒப்பு கொடுத்துட்டான். பெருக்கம் அடைஞ்சு. யாருக்கு லாபம் வந்துச்சு? இவனுக்கு 3 வேளை சோறை தவிர வேற ஒன்றும் கிடைக்கல.
ஒண்ணுமே. உன்னால பல கம்பெனிகள் வாழுது, பக்கத்தில் உன்னால பல கம்பெனிகள் வாழுது. உனக்கு என்ன லாபம்? மாசம் கடைசியில் ஏதோ பிச்சை போடுற மாதிரி சம்பளம் போடுற. அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி வாசல்களை திறந்து விடுங்கள், வாசல்களை திறந்து விடுங்கள். கர்த்தர் உங்கள் எல்லைக்குள்ளே உலாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. வேலை செஞ்சா எல்லாம் ஒன்றும் நடக்காது. நம்ம ஏதாவது தொழில் செய்ய நாளைக்கு ராஜினாமா பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. குரங்கெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? குரங்கு மரம் விட்டு மரம் தாவும் போது என்ன பண்ணும்? அடுத்த கிளையை பிடிக்கிறாரு, இந்த கிளையை பிடிச்சிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் நாளைக்கே அதுக்கான யோசனை பண்ணுங்கள், தொழிலை தொடங்குங்க, எது வேணாலும் பண்ணுங்க. இதில் நல்லா இப்போ வேலைக்கு போகிற இடத்துல வரக்கூடிய சம்பளம் போல் இதில் கிடைச்ச பின்னாடி இதை விடுங்க, அப்புறம் பெருக்கம் உண்டாகும். அல்லேலூயா. இன்னைக்கு நைட்டே முடிவெடுத்துட்டு நாளைக்கு பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்க நான் ரிசைன் பண்ணிட்டேன். நம்ம ஆட்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. எந்த பிரசங்கம் புரியுதோ இல்லையோ, இந்த மாதிரி இடக்க மடக்கான பிரசங்கம் நல்லா புரியும். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் தொழிலதிபர் ஆகணுன்றது ஆண்டவருடைய சித்தம். நீங்கள் எல்லாம் பலுகி பெருகணுன்றது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஞானமாக நீங்கள் அதை செயல்படுத்தணும். ஞானமாக என்ன செய்யணும்? உங்கள் வாழ்க்கையை இந்த நிலையிலிருந்து வேறு நிலைக்கு நிதானமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன் நீங்கள் இந்த வேலை செஞ்சுட்டே ஒரு ஆளை வச்சு செய்யலாமே, நீங்கள் நினைக்கிறத செய்யலாமே, அதில் நல்ல லாபம் வந்த பின்னாடி இந்த கம்பெனி விட்டுடலாமே. முடியுமா? முடியாதா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் சகல ஞானத்து கிருபையை கொடுத்து யாக்கோப்பை 2 பரிவாரமாய் பெருக பண்ணினவர் உங்களையும் பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்படின்னா நான் ஆள் வச்சு செஞ்சுட்டு கடைசி வரையும் நான் எம்ப்ளாயாக இருக்கணுமா? எப்பா நல்லா லாபம் வந்த பின்னா இதை விடுறதா தான் விட்டுரு, அது உன் இஷ்டம். அல்லேலூயா. சிலதெல்லாம் விவரமாக சொல்லணும்னா நம்ம மேலே பழிய போட்டுருவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். பக்கத்தில் வந்து கை பிடிச்சி சொல்ல, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். யாக்கோபை போல் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என் வாழ்க்கை அவாந்தரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நீங்கள் எலுமினில்லைங்க, அப்படி எலுமினில்லை. உங்கள் வாழ்க்கை அவாந்தரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். வெறுங்கையோடு போனவன் 2 பரிவாரம் உள்ளவனாய் மாறினான். கர்த்தரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர், யாக்கோபை பெருக பண்ணினவர், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெருக பண்ணுவீராக. ஒரு வாழ்வு செழிப்பதாக, வனாந்திரம் போல அவாந்திரம் போல இருக்கிற வாழ்க்கையில செழிப்பும் சமாதானமும் உண்டாவதாக. வியாதிகள் நீங்கி போகட்டும், சுகம் உண்டாகட்டும், கடன்கள் மாறட்டும், கடன் கொடுக்கிறவர்களாய் மாறட்டும். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வீடு வாசலை கொடுத்த ஆசீர்வாதம் திருமண தடைகளை மாற்றும், புத்திர பாக்கியங்களை உண்டாக்கும். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. கர்த்தர் எல்லைகளை பெரிதாக்கி ஆசீர்வதியும், குறைகள் எல்லாம் நிறைவாக்கும். யாக்கோபு 2 பரிகாரம் உள்ளவனாய் மாறினதை போல, அவன் தேசத்தில் பெரியவனாய் உயர்ந்த ஸ்தலத்திலே வந்ததை போல இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.